வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிஜே சர்க்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் ஆட போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெய்லி ஒரு பாட்டு ஷெடியூல் மாதிரி போடுறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி போட முடியல. ஃபஸ்ட்டு வீக் வந்து இந்த மாதிரி ரேண்டம் கண்டென்ட் தான் இருக்கும், ஏன்னா அதான் என்கிட்ட இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிரைவிங் எம்பரர்னு ஒரு கேம் விளாட்றோம். நான் வந்து ஆக்சுவலாக கார் கேம்ஸ் தான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார் கேம் விளாட போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம். பைக்ஸ் இருக்குது இந்த கேமில். வெளியே வந்துக்குருவோம் கைஸ். ஒரு சர்ச்சு மாதிரி இருக்கு, அதுக்கிட்டே போய் நின்றுக்குருவோம். நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம் ரேஸை. இப்போ ஹேண்ட் பிரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வெளியே வர்றதுனால வந்துக்கலாம். அடுத்தது பூஸ்ட் இருக்குது. இந்த ஒரு டாப் ஸ்பீடை பார்ப்போம். அது டாப் ஸ்பீட் பார்க்கலாம். கரெக்டாக ஒரு லைன் வேணும். இந்த லைனில் வந்து ஆரம்பிப்போம். இந்த லைன்லேருந்து ஆரம்பிப்போம் கைஸ். ரெடி 3. ரெட்டு விழுந்தோடனே போவோம் கைஸ். ரெட்டு விழுந்துருச்சு, போகலாம். ரைட். கொஞ்சம் அதில் பூஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றதை பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 300 கிலோமீட்டர் சம்திங் போச்சு. ஒரு 200 போகுது. நைட் ட்ரெஸ் போட்டாச்சு. ஒரு டேர்னிங் வந்துச்சு கைஸ், அடித்து போய் விழுகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏதாச்சும் ரோடு இருக்கான்னு பார்ப்போம். ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சு நிப்பாட்டுவோம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா ரேசஸ், என்ன ரேஸ் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம். ட்ராக் ரேஸ் போவோம் கைஸ். ட்ராக் ரேஸில் நம்ம ஸ்பீடாக டெஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக. நம்ம போவோம். ஃபஸ்ட்டு பிக்கப் அந்த டர்போஸ்ன்னு சவுண்டு வரும் விசில், அது நல்லாயிருக்கும் கைஸ். ட்ராக் ரேஸ் ஜாயின் பண்ண முடியாது போலயே கைஸ். இன்னொரு பிளேயர் வந்தால் தான் நம்ம ஓட்ட முடியும். நம்ம சும்மா எங்கேயாச்சும் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம். சும்மாவே ஓட்ட முடியும் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் ஆடி செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கேருந்து போவோம். ரெடி 3. கரெக்டாக லைனில் நிற்கிது கைஸ். இது முடிகிறக்குள்ளே ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ரெடி 3, 2, 1 போவோம். 3, 2, 1 பார்ப்போம் மக்களை எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு. டூ 300 தொட போகுது. அதுக்குள்ளே ட்ராக் முடிஞ்சு. ட்ராக்கோட டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து 250 சம்திங் வந்துச்சு. நீங்கள் கரெக்டாக எவ்வளோ ஸ்பீட் வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போவோம். இது கீழே என்னமோ ஒரு ட்ராக் போகுது, அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். வெளியே போயிட்டு இப்போ வந்து நம்ம ரேஸ் ட்ராக் சைடில் இருக்க ட்ராக்கில் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ என் சவுண்டு வருமானு கூட தரல, அந்தளவுக்கு சவுண்ட் நான் ஏற்றி வச்சுருக்கேன். இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட போயிட்டாரா ட்ராக் ரேஸ் வராங்கன்னு கேட்போம் யாராச்சும். anyone for ட்ராக் டெஃப்னு போட்டுட்ருக்கேன். போடுவோம் கைஸ், என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இதில் கேமரா ஆங்கிள் மாற்றிக்கலாம். இதில் போய் லீடர் போர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 மைல்ஸ் ஓட்டியிருக்கோம். நிறைய பேர் 9.3 தான் அப்புறம் டாப்பில் இருக்காங்க. ஓட்டுவோம் கைஸ். 6, 5, 4, 3, 2, 1 பண்ணிட்டாங்க கைஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 அவங்களே சொல்லுவாங்க கைஸ். 3, 2, 1 நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஃபுல்லாக அழுத்துனோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம் கைஸ்.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13.729 செகண்ட்ஸில் முடித்தோம். அவர் வந்து 9.4 முடிச்சிட்டாரு. ஓகே நம்ம ரேஸ் அவுட் எக்ஸிட் பண்ணுவோம். வேறு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். இப்போ நம்மள்ட்ட 19,000 இருக்குது. ஒரு பைக் வாங்கலாம். பைக் வாங்குவோம். ட்ராக் ஸ்ட்ரிப்லேயே ஓட்டுவேன். ட்ராக் ஸ்ட்ரிப் சைடில் இருக்கிற ரோட் போட்டுவோம். அதான் கைஸ் எல்லாம் ட்ராக் ஸ்ட்ரிப்லேயும் பண்ணுவாங்க. ஒரு தடவை ரேஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அப்படியே சைடில் இருக்க ஸ்ட்ரிப்பில் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் டோப் பண்ணி கொண்டு போகிற நிலைமையில தான் இருக்கும். ட்ராக் ரேஸ் முடிச்சுன்னா வண்டி ரோட்ஸ் வந்துக்கிறோம். இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே போவோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ் வெளியே. இப்போ நம்ம இதுக்கு மேலே போவோம். டீலர்ஷிப்புக்கு எந்த பக்கம் போகணும்னு பார்த்துக்குவோம் கைஸ். நல்ல பெரிய பிரிட்ஜ் இருக்குது. போக முடியாதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். கீழே நம்ம டைமிங் காமிக்குது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஷாப் பார்த்துக்குறோம். நம்மளுக்கு ரோபாக்ஸ் இல்லை. நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஃபுல்லாக க்ளைம் பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிஃப்ட் இருந்திருக்கு. 3 கிஃப்ட் க்ளைம் பண்ணிட்டோம். 34,000 இருக்குது. ஒரு கார் வாங்கலாம் போட்டிருக்கு. சார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு கார் டீலர்ஷிப்பில் போவோம். கார் டீலர்ஷிப்பில் என்ன கார் இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்கலாம். நம்மள்ட்ட இருக்க காசுக்கு இந்த ஜீப் வரைக்கும் வாங்கலாம் கைஸ். ஜெயிண்ட் ஃப்ராசில்னு ஒரு ஜீப் இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுமா தெரியாது. ஜெயிண்ட் ஃப்ராசில் இந்த ஜீப் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் வாங்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இப்போதைக்கு எதுவும் வாங்க போகிறதில்ல. பைக் மட்டும்